அஹ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தரம் 10 ஐசிடி மாணவர்களுக்குரிய 3வது அலகில் சந்திக்கிறோம். இது உங்களுடைய 2வது வீடியோ. நான் உங்களுக்கு 1வது வீடியோவில் நம்பர் சிஸ்டம் தொடர்பான விடயங்கள்ற அறிமுகங்களை நான் உங்களுக்கு செய்திருந்தேன். இது உங்களை 2வது வீடியோவாக இது இருக்கும். இந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் எண்களை, அதாவது நாங்கள் கடந்த வகுப்புல கற்ற தசம எண்கள், இரும எண்கள், எண்ம எண்கள், 11 எண்கள் என்று சொல்லி நாங்கள் கற்றிருந்தோம். இந்த எண்களை ஒரு எண் முறைமைய அதிலிருந்து இன்னும் ஒரு எண் முறைமைக்கு எவ்வாறு நாங்கள் மாற்றுவது என்று தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த பாடத்தில் நாங்கள் கற்க போகிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பதின்ம எண்களை, அதாவது பதின்ம எண் என்று சொல்லப்படுறது இங்கே தசம எண்கள் என்று அழைப்பாங்க. அது ஆங்கிலத்தில் நாங்கள் டெசிமல் நம்பர் என்று சொல்லி சொல்லுவோம். இப்போ தசம எண்கள் அல்லது பதின்ம எண்களை நாங்கள் எவ்வாறு இரும எண்ணாக, அதாவது பைனரி நம்பர்ஸாக நாங்கள் எவ்வாறு மாற்றுவது என்ற விடயத்தை தான் நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையிலே வந்து ஒரு பதின்ம எண்ணை அல்லது ஒரு தசம எண்ணை நீங்கள் இரும எண்ணாக மாற்ற வேணுமாக இருந்தால் அந்த பதின்ம எண்ணினை இரும எண்ணினுடைய அடிப்பெருமானத்தால் நீங்கள் பிரிக்க வேண்டும். ஒரு தசம எண்ணினை, அதாவது ஒரு டெசிமல் நம்பரை வேறு எந்த எண்முறைமைக்கு நீங்கள் மாற்றுவதாக இருந்தாலும், அதாவது ஒரு தசம எண்ணினை இரும எண்ணாக மாற்றுவதாக இருந்தால் 2ஆல் பிரிக்க வேண்டும். ஒரு தசம எண்ணினை எண்ம எண்ணாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் எண்ம எண்ணினுடைய அடிப்பெருமானம் 8ஆல் நீங்கள் வகுக்க வேண்டும். ஒரு தசம எண்ணினை நீங்கள் 11 எண்ணாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் 16ஆல் நீங்கள் அதனை வகுக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் ஒரு எண்முறைமையினை இன்னும் ஒரு எண்முறைமைக்கு மாற்றுவதற்கு, அதாவது தசம எண்ணினை, குறிப்பாக தசம எண்ணினை வேறு எந்த எண்முறைமையில் மாற்றுவதாக இருந்தாலும் எவ்வளவு எண்முறைமைக்கு மாற்றப் போகிறீர்களோ அந்த எண்முறைமையினுடைய அடிப்பெருமானத்தால் நீங்கள் அதை வகுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீர்களாக இருந்தால் முதலாவதாக ஒரு உதாரணம் ஒன்று நான் தந்திருக்கிறேன். 35 என்கின்ற ஒரு தசம எண். இந்த 35 என்ற தசம எண்ணினை நாங்கள் எவ்வாறு இரும எண்ணாக மாற்றுவது என்ற விடயத்தை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். 35 என்று சொல்லுகின்ற தசம எண்ணினை நாங்கள் இரும எண்ணாக எவ்வாறு மாற்றுவது என்பதனை பார்ப்போம். நான் ஏற்கனவே கூறியது போல 35ஐ நாங்கள் 2ஆல் வகுக்க வேண்டும். இப்போ ஸ்கிரீன்ல தெரிகிற மாதிரி நான் எவ்வாறு வகுக்கிறேனோ அதே மாதிரி தான் நீங்கள் வகுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் 35 நீங்கள் இவ்வாறு நீங்கள் அடைப்பை போட்டுக்கொள்ளுங்கள். போட்டுட்டு நீங்கள் 2ஆல் வகுக்க போறீங்க. 35 நீங்கள் 2ஆல் வகுத்தால் உங்களுக்கு 17 தடவைகளும் 1 மிகுதியும் பெறும். 17 2 34 1 மிகுதி. அந்த மிகுதியை நீங்கள் இவ்வாறு கோடு கீறி தனியாக நீங்கள் குறிக்க வேண்டும். 17 முறையும் 1 மீதியும். மீண்டும் நீங்கள் அந்த 17ஐ நீங்கள் 2ஆல் வகுக்க வேண்டும். 17ஐ நீங்கள் 2ஆல் வகுப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு 8 2 16 மிகுதி உண்டு. அப்போ 8 தடவைகளும் 1 மிகுதியும் உங்களுக்கு கிடைக்கின்றது. அடுத்ததாக நீங்கள் இந்த 8ஐ வந்து நீங்கள் 2ஆல் வகுக்க வேண்டும். 8ஐ 2ஆல் வகுப்பீர்களாக இருந்தால் 8ல் 2 4 தடவைகள், 4 2 8. இங்கே மிகுதி எதுவுமே கிடைக்கப்பெறவில்லை. இருந்தாலும் மிகுதி இல்லை என்பதனை நீங்கள் பூஜ்ஜியம் என இங்கே குறிக்கப்பட வேண்டும். மிகுதி இல்லை என்றால் நீங்கள் பூஜ்ஜியம் என்று சொல்லி அந்த மிகுதியை நீங்கள் போட வேண்டும். இப்போது நீங்கள் 4ஐ நாங்கள் 2ஆல் வகுப்போமாக இருந்தால் 2 முறை 2 4 மிகுதி 0. அடுத்ததாக நீங்கள் 2ஐ வந்து 2ஆல் வகுப்பீர்களாக இருந்தால் ஒரு முறையும் 0, ரைட், மிகுதி 0. ஆகவே இங்கு 1 0 0 0 1 1. பாருங்கள், நான் சிவப்பு கலர் எழுத்தால நான் உங்களுக்கு அதை காட்டியிருக்கிறேன். இங்கு விடை என்னவென்று சொன்னால் ஆன்சர், ரைட், 1 3 times 0 2 times 1 ways 2 அடி 2. இதுதான் இதுக்குரிய விடை. அதாவது நீங்கள் இந்த மிகுதியாக நீங்கள் நான் சிவப்பு வர்ணத்தில் காட்டப்பட்டிருக்கின்ற இந்த எண்கள் அவ்வளவும் தான் இதனுடைய ஆன்சராக வரும், விடையாக வரும். கட்டாயம் நீங்கள் அடிப்பெருமானம் போட வேண்டும். இரும எண்களாக இருந்தால் அது கட்டாயம் இரும எண்ணுக்கு நீங்கள் மாற்றிய பிறகு அதுக்கு அடிப்பெருமானம் விடையிலே நீங்கள் அடிப்பெருமானத்தை 2 என இவ்வாறு நீங்கள் போட்டு காட்ட வேண்டும். அடுத்ததாக ஒரு உதாரணம் ஒன்றை பார்ப்போம். நாங்கள் 95, இந்த 95 என்ற எண்ணை நாங்கள் எவ்வாறு அடி 2க்கு மாற்றுவது என்பது தொடர்பாக நாங்கள் இங்கு பார்ப்போம். 95ஐ நீங்கள் அடி 2க்கு மாற்ற வேண்டுமாக இருந்தால் 2ஆல் நீங்கள் முதலில் வகுக்க வேண்டும். 2ஆல் வகுக்கின்ற நேரம் பார்த்தீர்களாக இருந்தால் 9ல் 2 4 முறை, மிச்சம் 1. அந்த 1 5க்கு முன்னுக்கு போட்டீர்களாக இருந்தால் 15. 15ல் 2 வந்து 7 2 14. இங்கு மிகுதி 1 கிடைக்கின்றது.
இந்த 47 நீங்கள் 2ஆல் வகுத்தால் 23 2 4 அங்கே 7லையும் வந்து 2 6 மிச்சம் 1 ரைட். மிகுதி இங்கு உங்களுக்கு 1 கிடைக்கின்றது. 23 நீங்கள் 2ஆல் வகுத்தால் உங்களுக்கு 11 அதாவது 11 2 22 மிகுதி 1. 11 2ஆல் வகுத்தால் 5 முறை 2 10 மிகுதி 1. அடுத்ததாக நீங்கள் 5 2ஆல் வகுப்பீர்களாக இருந்தால் 2 முறைமையும் மிச்சம் 1 உங்களுக்கு கிடைக்கும். இறுதியாக 2 2ஆல் வகுத்தால் 1 முறைமையும் உங்களுக்கு 0 மிகுதியாக கிடைக்கும். ஆகவே இங்கு விடை பார்த்தீர்களாக இருந்தால் 1 0 1 1 1 1 1 அடி 2 அதாவது 1 0 5 தடவைகள் 1 அடி 2ஆக இங்கு விடை கொள்ளப்படும். ஆக இவ்விரண்டு உதாரணங்களையும் கொண்டு நீங்கள் ஏனைய கேள்விகளை நீங்கள் இலகுவான முறையில் நீங்கள் தீர்த்து இதற்குரிய ஆன்சரை காணக்கூடியமாக இருக்கும். அதாவது ஒரு தசம எண்ணினை அதாவது ஒரு அடிப்பெருமானம் 10 கொண்ட ஒரு பதின்ம எண்ணினை நீங்கள் இரும எண்ணாக மாற்ற வேணுமாக இருந்தால் கட்டாயம் அந்த இரும எண்ணினுடைய அடிப்பெருமானத்தினால் பிரிக்க வேண்டும். அவ்வாறு பிரிக்கின்ற போது கிடைக்கப்படுகின்ற மிகுதியினை நீங்கள் ரைட் இவ்வாறு நான் பிரித்ததை போல நீங்கள் காட்டுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் கேள்வி வார நேரம் இந்த செய்முறைக்கு உங்களுக்கு 1 மார்க்ஸ், விடைக்கு 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கப்படும். ஆகவே கவனம், இந்த செய்முறைகளை நீங்கள் உரிய முறையில் பிழை இல்லாமல் நீங்கள் பிரிக்க வேண்டும். இதுல பார்ப்போம், நாங்கள் இதில் 2-3 கேள்விகளை பார்ப்போம். முதலாவது 120. இந்த 120 நீங்கள் 2ஆல் வகுப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு 60 மிகுதி 0 கிடைக்கும். இந்த 60 நீங்கள் 2ஆல் வகுப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு 30 மிகுதி 0 கிடைக்கும். 30 நீங்கள் 2ஆல் வகுப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு 15 மிகுதி 0 கிடைக்கும். 15 நீங்கள் 2ஆல் வகுப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு 7 தடவைகளும் மிகுதி 1 கிடைக்கும். 7 2 14 மிச்சம் 1. 7ஐ 2ஆல் வகுத்தால் 3 முறை அதாவது 2 6 மிச்சம் 1. அடுத்தது 3ஐ 2ஆல் வகுப்பீர்களாக இருந்தால் 1 முறைமையும் மிகுதி 1 கிடைக்கும். ஆகவே இங்கு விடை 1 1 1 1 0 0 0 இதுதான் இங்கு இதுக்குரிய விடையாக இருக்கும். ஆகவே 4 தடவைகள் 4 times 1 3 times 0 base 2 என்பது இதற்குரிய விடையாக இருக்கும். இரண்டாவது கேள்வி நாங்கள் பார்ப்போம். 199. இந்த 199 நாங்கள் இப்போது அடி 2க்கு நாங்கள் மாற்றப் போகிறோம். 199 நீங்கள் அடி 2க்கு மாற்ற வேணுமாக இருந்தால் அதை 2ஆல் வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுக்கின்ற போது உங்களுக்கு விடை 99 மிகுதி 1 கிடைக்கும். 99 தர 2 198 அங்கால மிகுதி உங்களுக்கு 1 கிடைக்கும். 99ஐ 2ஆல் வகுப்பீர்களாக இருந்தால் 49 மிகுதி 1 கிடைக்கும். 49ஐ 2ஆல் வகுத்தால் 24 மிகுதி 1 உங்களுக்கு விடையாக கிடைக்கும். 24ஐ 2ஆல் வகுப்பீர்களாக இருந்தால் 12 மிகுதி 0 கிடைக்கும். 12ஐ நீங்கள் 2ஆல் வகுத்தால் 6 2 12 மிகுதி 0. 6ஐ 2ஆல் வகுப்பீர்களாக இருந்தால் 2 6 அதாவது 3 தடவைகளும் உங்களுக்கு 0 மிகுதியாக கிடைக்கும். 3ஐ 2ஆல் பிரித்தால் 1 தடவையும் மிகுதி உங்களுக்கு 1 கிடைக்கும். இங்கு விடை ரைட் இங்கிருந்து செல்ல வேண்டும். அதாவது 2 தடவைகள் 1 2 times 1 3 times 0 3 times 1 base 2 என்பது அடி 2 என்பது இதற்குரிய விடையாக இருக்கும். ஆகவே கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு தசம எண்ணினை நீங்கள் இரும எண்ணாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் இரும எண்ணினுடைய அடிப்பெருமானத்தினால் அதை பிரிக்க வேண்டும். அவ்வாறு பிரிக்கின்ற போது கிடைக்கின்ற மிகுதிகளை நான் இவ்வாறு வழங்கியது போல நீங்களும் உங்கள் செய்முறை தாள்களில் நீங்கள் குறிப்பிட்டு அந்த செய்முறையை நீங்கள் பூரணப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி பார்ப்போம். நாங்கள் 260. இந்த 260 என்ற எண்ணினை நாங்கள் 2ஆல் வகுக்க போகின்றோம். அவ்வாறு வகுக்கின்ற போது உங்களுக்கு 130 மிகுதி 0 கிடைக்கும். 130ஐ 2ஆல் வகுத்தால் உங்களுக்கு 65 மிகுதி 0 கிடைக்கும். 65ஐ 2ஆல் பிரித்தால் 32 மிகுதி 1 உங்களுக்கு விடையாக கிடைக்கும். அந்த 32ஐ 2ஆல் வகுப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு 16 2 32 மிகுதி 0 கிடைக்கும். 16ஐ 2ஆல் வகுத்தால் 8 முறையும் 8 2 16 மிச்சம் 0 கிடைக்கும். 8ஐ 2ஆல் வகுப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு 4 2 8 மிகுதி 0 உங்களுக்கு கிடைக்கும். 4ஐ 2ஆல் வகுத்தால் 2 முறையும் உங்களுக்கு 0 மிகுதியாக கிடைக்கும். 2ஐ 2ஆல் வகுத்தால் 1 தடவைகளும் 0 விடையாக கிடைக்கும். அந்த ஒன்றை நாங்கள் இனி வகுக்க முடியாது, அதனால அதை அப்படியே போட்டுட்டோம். ஆக விடை வந்து பார்த்தீங்கன்னாக இருந்தால் உங்களுக்கு வந்து 1 5 times 0 1 2 times 0 base 2 என்பது இங்கு உங்களுக்கு விடையாக வரும். ஆகவே இந்த வீடியோ காணொளியில் நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள்
அடி 10 உள்ள ஒரு எண்ணினை, அதாவது ஒரு தசம எண்ணினை எவ்வாறு நீங்கள் இரும எண்ணாக மாற்றுவது, அதாவது அடி 2க்கு நீங்கள் எவ்வாறு மாற்றுவது என்ற விடயத்தை தான் நீங்கள் கற்றிருந்தீர்கள். இது தொடர்பான பயிற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். செய்கின்ற போது இந்த பாடம் உங்களுக்கு மிக மிக எளிமையானதாக இருக்கும். நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம்.